டிவிகேல இருக்கக்கூடிய நபர் யாரோ ஒரு தொண்டர் அவர் வந்து போலீஸ் வேன்ல போய் மோதி கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது போனாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு வந்தாரு. ஆக்சுவலா இப்ப யார் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல? நீங்களே உங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணலையே. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உங்க ரூல்ஸ் படி நீங்க தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், போய் சந்திச்சிருக்கணும் அந்த குழந்தைகளை, அங்க பெற்றோர்களை போய் பார்த்துருக்கணும்ல, அங்க போய் ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கணும்ல. எதனால அங்க ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னு போய் ஒரு இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கணும்ல அந்த ஸ்கூலுக்கு. ஏன் போகல? அட்டென்ஷன் போயிடும்ல. ரொம்ப போனோம்னா கேமராஸ் வந்துடும், மாட்டிக்குவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அங்க எதுவுமே நடக்கலன்னு காட்டணும். இது என்ன மாதிரியான அரசியல்னு பாருங்க. ஆக்சுவலா நீங்க பாதிக்க அடிச்ச குழந்தைகளை போய் பார்க்க வேணாமா? குழந்தைகளுங்க ஏதாவது ஒரு ரெண்டு குழந்தைங்க ஏதாவது ஒன்று கணக்கு ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 40க்கும் மேற்பட்ட குழந்தை. இதெல்லாம் வந்து அங்க சமைக்கிறவங்களுக்கும் ஒரு அறிவு இருக்கணும். அப்ப நம்ம தான் வந்து கேர் எடுத்து இது பண்ணணும். இப்போ என்ன எதனால நடந்துச்சுன்னே தெரியலையே. இப்போ வரைக்கும் நம்ம பேசுற வரைக்கும் ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணம் தான் சொல்றாங்களே, உண்மையான காரணம் வெளியில வரல. எதனால ஃபுட் பாய்சன் ஆச்சு அதுவே வெளியில வரல. இல்ல அங்க கொடுக்கப்பட்ட முட்டைகள் ஏதாவது காலாவதியான முட்டையை கொடுத்துட்டீங்களா? ஏன்னா அதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் அழுகின முட்டையாவோ இல்ல ஏதாவது கெட்டு போன முட்டையாவோ இருந்தா, கொஞ்சம் வெளியில வச்ச முட்டையாவோ இருந்தா ஃபுட் பாய்சன் வாய்ப்பு இருக்கு. எதனாலே தெரியல இப்ப தகவல். ஆனா ஃபுட் பாய்சன் மட்டும் ஆயிருக்கு. குழந்தைகளுக்கு மட்டும் மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க. யாரா பொறுப்பு ஏத்துக்கணும்ல? யாருமே ஏத்துக்க போறது இல்ல.